நல்ல ஒரு செம டேஸ்டான மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கம்மா, நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். மட்டன் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருங்க. குக்கரில் சேர்த்துட்டு ஒரு பொடியை நறுக்கின வெங்காயம், ஒரு பொடியை நறுக்கின தக்காளி, ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதே மாதிரி லைட்டாக உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா வேகணும்னா குக்கரில் ஒரு 5லேருந்து ஒரு 6 விசில் விடுங்க, நல்லா வெந்துடும். அதே போல் தண்ணி இருக்கணுமா, இந்த மாதிரி மட்டன் தண்ணி இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு 2 கப்புலேருந்து ஒரு 2.5 கப்பு வரலாம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். பேன் வச்சுக்கலாமா? பேன் சூடானதும் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். மட்டன் கிரேவிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருக்கணும். பாருங்கம்மா, எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 பீஸ் ஸ்டார் பூ, 2 கிராம்பு, 3 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, இதை சேர்த்துக்கலாம். 1 கப்பு வெங்காயம் பொடியை நறுக்கணுதுமா, இது சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகா நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன், இது சேர்த்துருங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூடவே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினா போதுமா. பாருங்கள், இது கூடவே 2 தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். மட்டன் கிரேவிக்கு வந்து தக்காளி ரொம்ப மசியாக வதங்கணும்னு அவசியம் இல்லைம்மா. ஓரளவுக்கு தக்காளி நல்லாவே தெரியலாம், ஏன்னா கிரேவி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுப்பு தீ குறைச்சி வச்சுங்க, மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நம்ம வந்து ஏற்கனவே 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்குங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாமா, நம்ம வந்து மட்டன்லேயே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். பாருங்கள், மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா நைஸாகிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கம்மா, மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்ச மட்டன் தான், அதனால் மசாலா மட்டும் நல்லா வதக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும். மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். பாருங்கம்மா, நம்ம வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடே சேர்த்துக்குங்க. பாருங்கம்மா, மட்டன் நல்லா சேர்த்துருங்க. இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ பார்த்து சேர்த்துக்குங்க. நான் சேர்த்துருக்க தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். வெறும் மட்டன் வேக வச்ச தண்ணி தான், எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. பாருங்கம்மா, நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மட்டன் தண்ணி சேர்த்தது கரெக்டாக இருக்குது பாருங்கள். பொடியை நறுக்குன கொத்தமல்லி, அவ்வளோதாம்மா. நல்ல செம டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி.